செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்பா. ரொம்பவே சாரி, லாஸ்ட் 3 வருஷமாக போட்ட மாதிரி இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் போட முடியல. ஏன்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க் ஜாயின் பண்ணிட்டேன். சத்தியமாக டைம் சுத்தமாக இல்லை. பட் இனிமேல் வர நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். 10th 11th 12th 3 பேத்துக்குமே தான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கான பேப்பர் ரிவிஷன் எப்படி நடத்த போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் எக்ஸாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 11th 12th 10th இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா எலெக்ஷன் வரப்போதுனால ஏப்ரல் 2nd வீக்குள்ளேயே எல்லா எக்ஸாம்ஸும் முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா 1 to 9th சொல்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா பேப்பர் ரிவிஷன் உங்களுக்கு முன்கூட்டி நடக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. மெயின் காரணம் எலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ அதான் இந்த வீடியோ பார்க்க போகிறவங்களுக்கு எப்போ பேப்பரேஷன் பண்ண போகிறாங்க, எப்படி திருத்த போகிறாங்க, இனிமேல் வர எக்ஸாம்ஸ்லாம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தலாம். நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெக்கமெண்டேஷன் ரொம்ப டவுனாக இருக்குது, வீடியோ எதுவும் போடாதனால. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கௌதம் மீடியா சேனல் தெரியும் நினைக்கிறேன் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது. கடந்த 5 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு வியூஸ் டவுன் ஆனதே கிடையாது. இப்போ ரொம்ப வியூஸ் டவுனாக போகுது. ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் அதிகமாக நம்மளுடைய சேனலுக்கு. ஓகேங்களா? ஓகேப்பா. பேப்பர் வேல்யூவேஷன்லேயே கௌதம் தான். ஏன்னா கடந்த 3 வருஷமாக நம்ம மட்டும் தான் பேப்பர் வேல்யூவேஷன் அதிகமாக போட்டுட்டு இருந்த வீடியோ. ஓகே, இந்த வருஷம் அதே மாதிரி தான்ப்பா. உங்களுக்கு பேப்பர் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல்லேயே உங்களுக்கு பேப்பர் வேல்யூவேஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தகவல்கள் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? எப்படி பேப்பர்ஸை திருத்த போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப லிபரேஷன் தான் இருக்க போது. 10th பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் 4 or 5 சம்திங் தான் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 7ன்னு நினைக்கிறேன். அப்போ தான் எக்ஸாம் முடியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேலே முடிஞ்ச அடுத்த ஒரு வாரத்திலே இப்போ உங்களுக்கு பேப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 12th 10th அண்ட் 11th பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எப்படி திருத்த போகிறாங்க, ஸ்கூலுக்குள்ளே திருத்த போகிறாங்களா, இல்லை எப்படி திருத்த போகிறாங்க, பாஸ் மார்க்லாம் எப்படி, அந்த பர்சன்டேஜ் எதாவது வருமா, இல்லை ஆல் பாஸ், ஜஸ்ட் ஆல் பாஸ் ஆனால் போதும் அந்த மாதிரியான்னு சொல்லி தெரியல. 11th நான் அடுத்தபடியாக வரேன். இப்போ 10th 12th பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல தான். 10th பொறுத்த வரைக்கும் 500 மார்க்கு அண்ட் 12th பொறுத்த வரைக்கும் 600 மார்க்கு. கட் ஆஃப்லாம் எப்பயும் போல தான்ப்பா. கட் ஆஃப்லாம் எப்படி பார்க்குறது அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 12th பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் இந்த மாதிரி எடுப்பாங்க. 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் தான் பார்ப்பாங்க. கட் ஆஃப்லாம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் தான் வரும்ப்பா. பேப்பர் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லிபரல் கரெக்ஷன் தான் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் திருத்துவாங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் பாஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக எழுதிக்கிற பேப்பரை வச்சு பாஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. மார்க் வரவங்களுக்கு கண்டிப்பாக சென்டம்ஸை மேக்ஸிமம் அவங்க குறைக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக திருத்துவாங்க. சென்டம் மட்டும் நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த பேப்பர்ஸ் பண்ணால் 3 பேர்த்துல கை மாறும். கை மாதிரி சென்டம் வந்தால் தான் உங்களுக்கு சென்டம் போடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சமயத்தில் அப்படி தான் திருத்துவாங்க. மற்றபடி இந்த 80 70 எடுத்தாங்கன்னா ஒவ்வொருத்தர் தான் திருத்துவாங்க. திருத்திட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த வருடம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிபராக தான் திருத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் கரெக்ஷன் ரொம்ப லிபராக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருத்த போகிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் வரப்போது. ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் கன்ஸ்லாம் மாறப்போகுது. ஓகேங்களா? அதனால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். அதுக்கு இது மாதிரி வேலைப்பாடுகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே வேலை செய்கிறவங்களும் டீச்சர்ஸாக தான் இருப்பாங்க எலெக்ஷன் டியூட்டியில். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேலரியும் கிடைக்கும். அதே டைமில் இந்த வேலையும் இருக்கும், அந்த வேலையும் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பேப்பர் கரெக்ஷன் ஆனது ரொம்ப ரொம்ப லிபரல் கரெக்ஷன் தான் இருக்கும்ப்பா. அதை நினச்சிட்டு நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஓகேங்களா? பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்கும், நம்ம பேப்பரில் எப்படி திருத்துவாங்க, பிட்டெல்லாம் அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா, ஸோ அந்த பிட் அடிக்கிறதுலாம் வேலையெல்லாம் கண் பண்ணிடுங்கப்பா. எக்ஸாம் இல்லை மால் ப்ரெடிஸ்லாம் மாட்டிக்காதீங்க. நீங்கள் பேப்பர் எக்ஸாம் இல்லை ஃபுல்லாக கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள், நல்லா படிங்க. கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டுலாம் வராதிங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பேப்பருக்குள்ளே 100 ரூபா வைக்கிறது, பாஸ் பண்ணிடுங்கன்ட்டு அந்த மாதிரி வைக்கிறது, அதே மாதிரி பேப்பர்லேயே பண்ண நான் பாஸ் பண்ணிடுங்க எழுதி வைக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிட்டெல்லாம் கொண்டு போயிட்டு அப்படியே எழுதுறது, அந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. எழுதுங்க, படிச்சுட்டு போனதை எழுதுங்க, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு ஆன்சர்ஸ் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். பேப்பர் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லிபரல் கரெக்ஷன் தான் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஜாயின் பண்ணிங்க. அதில் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். எல்லா அப்டேட்ஸும் பார்த்தாச்சு. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணால் அப்டேட் உங்களுக்கு வரும். பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லி அப்டேட் வாரத்துக்கு ஒரு டைம் அப்டேட் வரும். கண்டிப்பாக அப்டேட் வர வாரத்துக்கு ஒருக்கா நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ அடுத்த தண்ணிக்கு முன்னாடி 12th பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி எக்ஸாம் அண்ட் 11th பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி தான். 10th தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி என்கிட்ட கேளுங்க, தயங்காமல் கேளுங்க. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Gautam.era. நம்ம ஃபிட்னஸ் கண்டென்ட்டாக மாற்றிட்டோம். இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக ஃபிட்னஸ் கண்டென்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபிட்னஸ் மேலே ஆர்வமாக இருந்தால் போய் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறவங்கள வேறு டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு ரெடியாக இருக்கேன் சொல்லிக் கொடுக்க. ஓகேங்களா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். என்னோட கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ ஒரே ஒரு ரெட் கலர் ஹார்ட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட தான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஏன்னா சேனல் ரொம்ப ரெக்கமெண்டேஷன் ரொம்ப டவுனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஒரு ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்ட்டு. அப்படியே முடிஞ்சால் #Gautam Media போட்டு விடுங்க. ஓகேங்களா? சேனலில் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.